ஹலோ எவ்ரிவன், வாங்க இந்த வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் ரிமூவர் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சிசிடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சிசிடி பதிலாக ஐபிஎம்மும் ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஆர் ஐபிஎம் பதிலாக சிசிடியும் ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பை வந்து சாலிபிளைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்து அந்த க்ரீமி ஆர் அந்த பாம் கன்சிஸ்டன்சி வரதுக்காக ஈவேக்ஸ் அண்ட் ஸ்டீரிக் ஆசிட் நம்ம எடுத்திருக்கோம். இந்த பாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தின் கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஈவேக்ஸ் அண்ட் ஸ்டீரிக் ஆசிட் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மற்றதோட பர்சன்டேஜை ஐபிஎம் பர்சன்டேஜை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாலிசார்பேட் 80 இதுவுமே வந்து உங்களுக்கு டஃப்பான ஒரு மஸ்காரா அந்த மாதிரி மேக்கப்பை வந்து நல்லா சாலிபிளைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணிக்கிறோம். மெல்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா உடனே வந்து இது ஒரு ஐஸ் வாட்டர் பாத், அதாவது கீழே பார்த்தீங்கன்னா அது ஐஸ் பேக், உங்களுக்கு அந்த ஐஸ் வாட்டரில் நான் வச்சு ஸ்லோவாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நான் கூல் பண்ணுறேன். ஸோ கூல் பண்ணும்போது நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா சைட்லலாம் வந்து ஸ்க்ரேப் பண்ணணும், இல்லைனா சைடில் மட்டும் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து கூல் டவுன் ஆகிட்டு மிடில் வந்து அப்படியே கன்சிஸ்டன்சி லூஸாக இருக்கும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சைட்லலாம் ஸ்க்ரேப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு சோப் வந்து நம்ம ஊற்றுவோம் இல்லையா, கோல்ட் ப்ராசஸ் சோப்பு, அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை பேக் பண்ணிவிட்டு இதை வந்து இது வேணும்னா திரும்பவும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃபுல்லாக ஹார்ட் ஆகிற வரைக்கும், ஆர்டல்ஸ் அப்படியே மேலே விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் உங்களுக்கு, ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியாக. இல்லை ஒரு திக்கான ஒரு பாம் கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் ஸ்டீரிக் ஆசிட் ஒரு பர்சன்டேஜை இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டஃப்பான வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பை கூட ரொம்ப ஈஸியாக கரைய வச்சிடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.